ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஜெயஸ்ரீ. இன்னைக்கு நம்ம கேட்க போறது கதை இல்லைங்க, ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த கிரேட்டான்ற பொண்ணை பத்தின ஒரு கட்டுரை. வாங்க கட்டுரைக்குள்ள போகலாம். கிரேட்டா காலத்தின் குரல். 2019 வருடத்தின் மகத்தான மனிதர் என்கிற உயரிய விருதை டைம் பத்திரிகை வெறும் 16 வயதேயான கிரேட்டா தன்பர்க் என்கிற ஸ்வீடன் நாட்டு பெண்ணுக்கு, அதாவது குழந்தைக்கு கொடுத்திருக்கு. கிரேட்டா பார்க்க 12 வயசுக்கும் குறைவா இருக்கிற பாப்பா மாதிரி இருக்கா. வயசு குறைவா காட்டுற மெலிந்த தோற்றம், எலிவால் பின்னல், ஸ்வெட் பேண்ட் மேல் சட்டை போட்ட பாப்பா. 2 வயசு சின்ன தங்கை பியாட்டாவோடு வளையலுக்கு சண்டை. வீட்டுல இருக்கிற 2 நாய்கள், அதாவது ராக்ஸி மற்றும் மோசஸ் கூட அதிரடி விளையாட்டு அப்படின்னு எல்லா விதத்திலயுமே சின்னஞ்சிறு பெண். இவதான் உலக தலைவர்கள் பலர், அதாவது சீனாவின் தலைவர்ல இருந்து ஐரோப்பிய நாடுகளோட பிரதமர்கள் வரை கூடியிருந்த ஒரு மாபெரும் அவையில் பூமியின் சுற்றுச்சூழலை இத்தனை தூரம் கெடுத்து குட்டி சுவராக்கி விட்டு இங்கே உட்கார்ந்து பொருளாதாரம் பற்றி பேசுகிறீர்களே, என்ன துணிச்சல் உங்களுக்கு என்று கேட்டவள். கேட்டு உலகத்தையே ஸ்தம்பிக்க வைத்தவள். பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தில் நாம் அறிந்தவரை உயிர்கள் வாழும் ஒரே இடம் நம் பூமி மட்டுமே. விரிந்த வானில் சுற்றும் சின்னஞ்சிறு நீல பெட்டகம். கடந்த 100 வருஷத்துல மனுஷங்களோட அராஜகத்தாலையும் அரசாங்கத்தோட அலட்சியத்தாலையும் சுற்றுச்சூழலை குதறி போட்டு வச்சிருக்கோம். எவ்வளவு கரியமில வாயுவை காத்துல கலந்து வச்சிருக்கோம். காடுகள் அழிச்சிருக்கிறோம். நதிகளோட மரணம், உருகும் பனி, உயரும் கடல், பூமியின் வெப்பத்தை பல டிகிரி அளவிற்கு உயர்த்தி வச்சிருக்கோம். நம்மையெல்லாம் பார்த்துதான் கிரேட்டா கேக்குறா, என்ன துணிச்சல் உங்களுக்கு? 2018ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தன்னந்தனியா ஸ்வீடன் நாட்டு பாராளுமன்றத்தோட வாசல்ல கிளாஸ கட்டடிச்சிட்டு தான் கையாலேயே எழுதின ஒரு தட்டியோட, அந்த தட்டியில, அதாவது அந்த போர்டுல சூழலுக்கான போராட்டம்னு எழுதி இருந்துச்சு. கிரேட்டா உட்கார்ந்து உலக அரசாங்கங்களை நோக்கி பேச ஆரம்பிச்சா. அவளோட ஒற்றைப்படை போராட்டம் இணையத்தின் வழியே வழிந்து உலக இளைஞர்களின் கவனத்தை ஈர்த்து 30 லட்சம் இளைஞர்கள் உலகம் எங்கும் போன செப்டம்பர் மாசம் போராட்டத்துல குதிச்சாங்க. அவர்கள் அத்தனை பேருக்குமே அவதான் ஆதர்சம். கிரேட்டாவிற்கு மிக மென்மையான குரல். அவளோட பேச்சுல அடுக்குமொழி, இன்னும் பிற அலங்காரங்கள்லாம் இல்ல. நேரடியான கேள்விகள். எங்களை போன்ற குழந்தைகளோட எதிர்காலத்துல எந்த தைரியத்துல விளையாடுறீங்க? கிரேட்டாவின் குரல் உலகின் மனசாட்சியை உழுக்குமா? பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆனால் மாற்றங்களின் ஆரம்பம் தெரிகிறது. சீனாவும் அமெரிக்காவும் சிந்திக்கின்றன. கிரேட்டா சூழலியல் போராளி மட்டுமல்ல, பொறுப்பற்ற உலக தலைவர்களின் கள்ள மௌனத்திற்கு எதிரான மனசாட்சியின் இளம் குரல். 92 வருடங்களாக இந்த விருதை வழங்கி வரும் டைம் பத்திரிகை இத்தனை இளம் நபருக்கு இதுவரை விருது கொடுத்ததில்லை. டைம் பத்திரிகையின் இந்த விருதை 92 ஆண்டுகளுக்கு முன்பு முதல்ல வாங்கியவர் சார்லஸ் லிண்ட்பர்க் எனும் விமானி. அப்போதே அவர் சொன்னாராம், என்ன கேட்டா விமானங்களை உருவாக்குறத விட பறவைகளை பாதுகாக்கிறது தான் முக்கியம்னு. டைம் பத்திரிகை அழகிய ஒரு வட்டத்தை முடிச்சிருக்கு. ஆம், 92 வருடம் கழித்து அதே சிந்தனை.